சமூக வலைதளங்களில் யார் வேணாலும் விமர்சிக்கலாம், என்ன வேணாலும் எழுதலாம். கீபோர்டு இருக்கிறதுனால அப்படிங்கிற ஒரு இஷ்டத்துக்கு ஒரு சுதந்திரம் கிடச்சதுனால எதை எழுதுறது எதை டைப் பண்ணுறதுங்கிற ஒரு இதுவே இல்லாமல் போயிடுச்சு நிறையா பேருக்கு. அந்த வகையில் சூரிய அவர்கள் இப்போ தீபாவளி தன்னுடைய குடும்பத்தோடு கொண்டாடின வீடியோ பதிவிட்டிருந்தார் ட்விட்டர் பக்கத்தில். அதில் கீழே ஒருத்தர் திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நக்கலாக ஒரு ஸ்மைலியோட ஒரு ரிப்ளை போட்டிருந்தார். சாதாரணமாக அவர் அந்த ரிப்ளையை போடலை, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய டிபி, அதாவது ரஜினிகாந்த் அவர்களை கொஞ்சம் கிண்டல் பண்ணுற மாதிரி இந்த அவருடைய இமேஜை மார்ஃபிங் பண்ணி தன்னுடைய டிபியில் வச்சு இப்படி ஒரு ரிப்ளையை போட்டிருந்தார். அதுக்கு சூரிய அவர்கள் ஒரு ரிப்ளை போட்டிருந்தார். என்ன அப்படின்னா, திண்ணையில் இல்லை நண்பா, பல நாட்களும் இரவுகளும் ரோட்டில் தான் இருந்தவன் நான். அந்த பாதைகள் தான் எனக்கு வாழ்க்கையின் உண்மையும் மதிப்பையும் கற்றுத்தந்தது. நீயும் உன் வளர்ச்சியில் நம்பிக்கை வைத்து முன்னேறினா வெற்றி நிச்சயம் உன்னை தேடி வரும் அப்படின்னு ரொம்ப ஒரு சரியான ஒரு ரிப்ளையை போட்டிருந்தாரு. அதே நேரத்தில் அவர் அப்படி மோசமாக கமெண்ட் போட்டிருந்தாலுமே கூட அவர் மாரி ரிப்ளை பண்ணாமல் ரொம்ப நாகரிகமான முறையில் ஒரு ரிப்ளையை சூரிய அவர்கள் பதிவிட்டிருந்தார். சூரிய அவர்களுடைய அந்த ரிப்ளையை நிறையா நெட்டிசன்கள் ரீட்வீட் மற்றும் லைக் செஞ்சு நிறையா கமெண்ட் செஞ்சு தங்களுடைய வரவேற்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. இதில் என்னென்னா, இவங்க நிறையா பேர் இது மாதிரிலாம் கமெண்ட் போடுறது பெரிய விஷயம் கிடையாது. தங்களுடைய சொந்த ஃபோட்டோவை டிபியில் வச்சுட்டு அப்படி கமெண்ட் போடலாம். அப்படி இல்லாட்டி ஒரிஜினலான ஒரு இமேஜையாவது வைக்கலாம், அவங்க உண்மையாகவே யாரை ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த நபரை. ஆனால் ஒரு இன்னொரு நடிகர், அதாவது எந்த நடிகருக்கு அல்லது எந்த ஒரு நபருக்கு இவங்க ஹேட்டராக இருக்காங்களோ அவருடைய இமேஜை மார்ஃபிங் பண்ணி அல்லது அவருடைய இமேஜை டிபியில் வச்சு இது மாதிரி ஒரு கமெண்ட்டை போடுறது மூலமாக அந்த நடிகருக்கு எதிராக நிறையா பேர் கமெண்ட் போடுற விதமாக இவங்க ஒரு விஷயத்தை பண்ணிடுறாங்க. அந்த வகையில் இப்படி ஒரு ரிப்ளையை போட்ட உடனே ஒரு சில பேர் அது உண்மையான ஐடியா என்ன ஐடி எதையுமே பார்க்காம ரஜினிகாந்த் ரசிகர்கள்னாலே இப்படி தான், அவருடைய ரசிகர்கள் பூராவே இப்படி தான் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சில கமெண்ட்ஸை அதுக்கு கீழே வெளிப்படுத்தி சம்மந்தமே இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு இந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது. ஆனால் சூரிய அவர்கள் ஒரு நாகரிகமான முறையில் ஒரு ரிப்ளை பண்ணியிருக்கார். ஏன்னா அவர் எவ்வளவு கடினப்பட்டு எவ்வளவு உழைச்சி இவ்வளோ பெரிய இடத்த அடைஞ்சிருக்காரு, இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ரொம்ப சர்வசாதாரணமாக திண்ணையில் படுத்து கிடந்தவனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வந்துருச்சு அப்படின்னு ஒரு கமெண்ட்டை போடுறது அப்படிங்கிறது இது என்ன மாதிரி ஒரு மனநிலைங்கிறது தெரியல. ஒரு சைக்கோபாத் மனநிலையில் இதை சொல்கிறதா இல்லை மருத்துவர்கிட்ட போய் பரிசோதிக்கப்பட வேண்டிய ஒரு நபரா அவர் அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. ஆனால் இப்படி ஒரு கமெண்ட்டை போடுறதுக்கு ரஜினி அவர்களுடைய படத்தை அவர் பயன்படுத்தி இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. அதனால் உண்மையாகவே யாராவது ஒரு தவறு செஞ்சால் அதுக்கு போஸ்ட் போடுறது வேறு. ஆனால் இது மாதிரி ஒரு வன்மத்தை கொட்டுறதுக்காகவோ இன்னொருத்தவங்களை பார்த்து வைத்தறிச்சல் படுறதுக்காகவோ இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்தாமல் ஆக்கப்பூர்வமாக இது மாதிரியான நபர்கள் பயன்படுத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு வேண்டுகோளாக வைக்கணும். நீங்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை கண்டிப்பாக அதிகமான பேருக்கு பகிருங்க. இது மாதிரி விஷயங்கள் அதிகமான பேருக்கு போய் சேரட்டும். இதுக்கு பிறகாவது உங்கள் திருந்தட்டும். நன்றி, வணக்கம்.